பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் என்ன திரும்ப கட்ட முடியுமா? என்னுடைய வாழ்க்கையில் மாறுதல் திரும்ப வருமா? இதற்கு பிறகு எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை இருக்கா? அப்படிங்கிற எந்த சூழ்நிலையில் கலங்கி போய் கலக்கத்தோடு இருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதமான வார்த்தையை எசேக்கியேல் 37 அதிகாரம் 10 வசனத்திலிருந்து உங்களுக்காய் கொண்டு வருகிறேன். எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்கதரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். எசேக்கியேல் 37 அதிகாரத்தில் ஆண்டவர் அந்த தேவ மனிதரை உலர்ந்த எலும்புகள் இருக்கிற பள்ளத்தாக்குகள் மத்தியில் ஆண்டு கொண்டு போறார். அந்த இடத்துல ஆண்டுடைய வார்த்தையின்படி தீர்க்கதரிசனம் உரைத்த பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசித்தது, மகா சேனையாய் எழுந்தார்கள். என் ஆண்டவர் எந்த இடத்துல திரும்ப கட்டணும்னு நினைக்கிறாரோ, சில காரியங்களை திரும்ப எழுப்பணும்னு நினைக்கிறாரோ, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல ஒரு காரியத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. வானமும் பூமியும் அவருடைய வல்லமையினால் சிருஷ்டிக்கப்பட்டது. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உள்ள ஆண்டவர் எதையும் மாற்ற முடியும். எசேக்கியேல் 37 அதிகாரம் நமக்கு ஆண்டு கொடுக்கிற ஒரு அற்புதமான காரியம். அதுல பாருங்க, 3வது வசனத்தில் அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராக ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். இன்றைக்கு உங்களுக்குள்ள அப்படிப்பட்ட கேள்விகள் வருது. இந்த வாழ்க்கை திரும்ப கட்டப்பட முடியுமா? என் தொழில் ரொம்ப நொடிஞ்சு போயிருச்சே, திரும்ப இந்த தொழில் கட்டப்பட முடியுமா? ஆண்டு கரத்துல கொடுத்து பாருங்க. ஆண்டவர் அதை குறித்து ஒரு வார்த்தை சொல்லுவாரே ஆனால், இன்றைக்கு ஆண்டு உங்களுக்கு வார்த்தை கொடுக்கிறார், உங்களை திரும்ப கட்டும்படியா. எந்த இடத்துல வழியே இல்லை, இயற்கையா காரியம் நடக்கவே முடியாது, வேற வழியே இல்லைன்னு நினைக்கிறீங்களோ, எப்படி அந்த உலர்ந்த எலும்புகளை மகா சேனையாய் எழும்ப செய்தாரோ அந்த ஆண்டவர், எசேக்கியேல் 37 வெளிப்பட்ட அந்த ஆண்டவர் உங்க வாழ்க்கையை மாற்றும்படியா, உங்க எதிர்காலத்தை மாற்றும்படியா, உங்களுக்குள்ள பெரிய மாதலை கொண்டு வரும்படியா ஆண்டவர் வாஞ்சிக்கிறார், ஆண்டவர் விரும்புகிறார். God is ready. Are you ready? நீ ஆயத்தமா இருக்கிறீங்களா? அப்படி ஆயத்தமா இருப்பீர்கள் என்றால், ஆண்டவரே, எசேக்கியேல் 37:10 உங்க வார்த்தை கற்பிக்கப்பட்டபடியே தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. ஆண்டவரே, உங்க வார்த்தை உரைக்கப்பட்டது. அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசித்தது. ஆண்டவரே, நான் திரும்ப உயிரடையும்படியாய், திரும்ப இந்த தொழிலை நான் கட்டப்படும்படியாய், திரும்ப என் சரீரத்தில் ஒரு அற்புதம் நடக்கும்படியா, என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும்படியா, இல்ல பிள்ளைகளுக்கு ஜெபித்து கொண்டிருக்கிறான், பிள்ளைகள் வாழ்க்கையில திரும்ப அவர்கள் கட்டப்படும்படியா, ஒரு அற்புதம் நடக்கும்படியா. ஒருவேளை இந்த வார்த்தையை ஏதோ ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ல அமர்ந்து கொண்டு ஒரு சில பெற்றோர் கேட்டுக்கொண்டு இருக்கலாம், என் பிள்ளைனுடைய வாழ்க்கை திரும்ப கட்டப்படுமா, ஆசீர்வாதமா மாறுமா? உங்களுக்காக ஆண்டவர் சொல்லுகிறார், உலர்ந்த எலும்புகளையே பெரிய சேனையா எழுப்பின ஆண்டவர் இன்றைக்கு ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ல அமர்ந்து கொண்டு, என் பிள்ளை ஆசீர்வாதமா வருவானா, என் மகள் ஆசீர்வாதமா இருப்பாளா என்று கலங்கி கொண்டிருக்கிற அன்பு சகோதரி சகோதரி, எங்களுக்காக ஆண்டுடைய வார்த்தையை கொண்டு வருகிற அவருடைய ஆவி எந்த மகனுக்குள் பிரவேசிக்கணும் நினைக்கிறீங்களோ அந்த ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்கும். என் தேவன் அவர்களை எழுப்புவார். எந்த இடத்துல கைவிட்டாங்களோ, டாக்டர்ஸ் கைவிட்டிருக்காங்களோ, சொசைட்டி கைவிட்டிருக்கிறதோ, எதிர்காலமே கைவிட்டது போல இருக்குதோ, என் ஆண்டவர் மகா பெரிய சேனையை எழும்ப செய்வார். அவர்களுக்காக ஜெபிக்க போற ஆண்டவரே, இந்த வார்த்தை புறப்பட்டு போகிற எந்த இடமா இருந்தாலும், அது ஹாஸ்பிட்டலா இருக்கலாம், ரீஹாபிலிட்டேஷன் சென்டரா இருக்கலாம், சிறைச்சாலையா இருக்கலாம், எந்த இடமா இருந்தாலும், எந்த இடத்துல ஹோப்பே இல்லைன்னு இருக்காங்களோ, கர்த்தாவே, ஒவ்வொருவருக்காக உம்முடைய பாதத்தில் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உலர்ந்த எலும்புகளுக்குள்ள உங்க ஆவி கடந்து போய் அவர்கள் மகா சேனையா எழும்பினது போல எசேக்கியேல் 37 அதிகாரத்தில் இருக்கிற இந்த ஆசீர்வாதம் அவர்களை தொடும்படியா, பரிசுத்த ஆவியானவர் இவர்கள் வாழ்க்கையை தொடும்படியா, இவர்கள் சரீரங்களை தொடும்படியா, இவர்கள் எதிர்காலத்தை தொடும்படியா, இயேசுவின் நாமத்தினால சிறைச்சாலை கதவுகள் இவர்களுக்காய் திறக்கப்படுவதாக, ஒரு அற்புதம் நடப்பதாக. ஆண்டவரே, எந்தெந்த இடத்துல திரும்ப கட்டப்படுவார்களா, திரும்ப உயிர்ப்பிக்கப்படுவார்களா, இவங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்குமா என்று யோசித்துக் கொண்டிருக்கார்களோ, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலோ அற்புதம் நடப்பதாக. சிறைச்சாலையில, ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ல, ஹாஸ்பிட்டல்ல, எந்த இடத்துல இந்த வார்த்தை நீ கேட்டுக்கொண்டிருந்தாலும், உலர்ந்த எலும்புகளை மகா சேனையாய் எழும்பு செய்த அற்புதத்தின் வல்லமை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை
உங்களை சந்திக்கிறது. இயேசு என்கிற நாமத்திலிருந்து இந்த வல்லமை உங்களை சந்திக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு இருக்கிற நிலைமையில் இருக்கவே மாட்டீங்க. எசேக்கியேல் 37 அதிகாரத்தை தொடர்ந்து வாசிங்க. அதே ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்வார்னு சொல்லி, ஆண்டவரே என்னை தொடுங்க, என்னை உயிர்ப்பீங்க, பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க சொல்ல சொல்ல என் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். மகா பெரிய சேனையாய் எழும்ப செய்வார். உங்க மேல பெரிய திட்டம் இருக்குது. தேவ திட்டம் உங்கள் மேல பெரிதா இருக்கிறது. சந்தோஷமா இருங்க. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். God bless you.